Hare Krishna. So welcome everyone once again to this wonderful Bhagavad Gita reading. இன்னைக்கு பகவத்கீதை 3வது அத்தியாயம் 30, 31, 32 மூணு ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப அழகா ஆக்சுவலி இந்த தேர்ட் சாப்டர் நம்ம நுழைஞ்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கல் டிவோஷனல் சர்வீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐ ஃபீல் பர்சனலி நம்ம இந்த 1 வீக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பகவான் கொடுத்துட்டு ரொம்ப அழகா கொண்டுட்டு போறாரு. எங்க ஆரம்பிச்சாரு? யாகங்கள் எல்லாமே தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நான் எல்லாமே கொடுத்தேன். நீங்க ஒருத்தர் மியூச்சுவலா என்ஜாய் பண்ணுங்க, ஒருத்தர் மியூச்சுவலா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, அதுக்குதான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. தேவர்களுடைய ரோல் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சோ அப்படியே வரும்போது நம்ம அதாவது அந்த சைக்கிள் அழகா பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நம்ம தேவர்களுக்கு யஜ்ஞங்கள் செய்யணும் அப்படிங்கும் போது அந்த யஜ்ஞங்கள் ஏன் செய்யணும் அப்படிங்கறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மழையால தானியம் வருது, தானியத்தால தான் ஜீவராசிகள் உயிர் வாழ்றாங்க. அந்த மழை எப்படி வருது? யாகத்தால வருது. சோ அந்த யாகம் விதிக்கப்பட்ட கடமைகளே யாகம்தான். சோ விதிக்கப்பட்ட கடமைகள் ப்ராப்பரா செய்யும் போது நீங்க யாகம் செஞ்சதுக்கு ஈக்குவல் அப்படின்லாம் நம்ம அதெல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். சோ அத ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. பிரிஸ்கிரைப் டியூட்டி நீ ப்ராப்பரா செஞ்சினாலே நீ என்னை ஃபாலோ பண்றதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ வேதத்தை கடைப்பிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான செயலையே செய்யறான் அப்படின்னு சொல்றாரு. தென் அகெயின் கிருஷ்ணா இஸ் கம்மிங். சரி, இந்த கடமையை செய்யறாங்க, ரைட். யாருக்கெல்லாம் இந்த விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும், யாரெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. செல்ஃப் ரியலைஸ் பர்சனுக்கு விதிக்கப்பட்ட கடமைங்கிறது இல்ல. ஏன்னா அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்ப நீங்க +2 காலேஜ் போறீங்க, டிகிரி வாங்கிட்டீங்கன்னா டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க காலேஜ்ல எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல. யூ டோன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ் தேர். சோ அந்த மாதிரி பகவான் சொல்றாரு, விதிக்கப்பட்ட கடமைகள் யாரு செய்யணும், யாரு செய்யக்கூடாது, செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஏன் செல்ஃப் ரியலைஸ் பர்சன் செய்யறாங்க அப்படின்னா தேர் லிவிங் as an example for others to follow அப்படிங்கறது பகவான் தெளிவா சொல்றாரு. they are leading an example for others to follow. அதனால அவங்க டியூட்டி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஜன மகாராஜரை எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு, தன்னையே எக்ஸாம்பிளா காமிக்கிறாரு. 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. நான் இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஃபார் மை ஃபன், பட் ஸ்டில் நான் ஏன் என் டியூட்டிக்கு பவுண்டாய் செய்யறேன்னா டு ஷோ யூ ஆல் அன் எக்ஸாம்பிள் அப்படிங்கறத ஒரு 3 ஸ்லோகத்துல சொல்றாரு ஆக்சுவலா. ஏன்னா நான் செய்யாம போனேன்னா என்னை ஃபாலோ பண்றவங்களும் தப்பு செய்வாங்க. நான் கிருஷ்ணாவை தான் ஃபாலோ பண்றேன்னு என்னை எடுத்துக்காட்ட காமிப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் தட். நான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன், அதுக்காக நான் டியூட்டி செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. தென் எப்படி அறிவற்றவன் கடமை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு அறிவு வர வரைக்கும் செஞ்சுதான் ஆகணும். ஆனா அறிவு வந்தவங்களும் அந்த கடமையை செஞ்சுதான் ஆகணும். அது எதுக்கு? பொதுமக்களை வழிபடுத்துறதுக்காகங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த அறிவற்ற மனிதர்கள், அதாவது பகவான் தெளிவா சொல்றாரு, யார் அறிவுள்ளவர்கள், யார் அறிவற்றவர்கள். நம்ம டெஃபினிஷன் வேறையா இருக்கலாம். நாம எப்படி வைப்போம்? நாம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அறிவுள்ளவங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுனா அறிவற்றவங்க, வாழ்க்கையில சக்சஸ் ஆனவங்கள அறிவுள்ளவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க, சக்சஸ் இன் தி சென்ஸ் பணம் சம்பாரிச்சவங்கள அறிவுள்ளவங்க, பணம் சம்பாதிக்காதவங்க அறிவற்றவங்க, நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளவங்க அறிவுள்ளவங்க, அதெல்லாம் இல்லாதவங்க அறிவற்றவங்க. இவ்வளவுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? நம்ம அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அறிவுனா என்னன்னா நமக்கு பணம் இருக்கணும், நேம் ஃபேம் க்ளோரி இருக்கணும், அவங்க எல்லாம் அறிவானவங்க, அதெல்லாம் இல்லாதவங்க அறிவற்றவங்க
அப்படின்னு சொல்லி நாமளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளா வந்து கம் டு கன்க்ளூஷன். இவங்கெல்லாம் அறிவுள்ளவங்க, இவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க. ஆனா பகவானுடைய பார்வையில யார் யாரெல்லாம் அறிவுள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த அதாவது இந்த மனித பிறவி தன்னுணர்வை அடைவதற்கே அப்படிங்கறது உணர்ந்து தன்னுணர்வை அடைஞ்சிடுறாங்களோ, தன்னுணர்வு அடையிறதுன்னா என்ன அப்படின்னா, நான் உடலல்ல ஆத்மா, நான் பகவானின் நித்திய தொண்டன் அப்படிங்கறத உணர்றவங்க வந்து அறிவுள்ளவங்க. அறிவற்றவங்க யாருன்னா, இந்த பிரிஸ்கிரைப் டியூட்டில ஸ்டிக் ஆன் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பௌதிகமா தான் புரிஞ்சுக்க முடியும். பட் somehow the other அவங்க வந்து நீங்க நல்லா அந்த ஃப்ளோ கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் வந்து கிருஷ்ணா இஸ் டெல்லிங் ஹியர் a very important point to for all of us to note down. என்ன சொல்றாரு? பிரிஸ்கிரைப் டியூட்டி செஞ்சாலுமே one sense they are following me because பிரிஸ்கிரைப் டியூட்டி எதை அடிப்படையா கொண்டது? வேதங்கள் அடிப்படையா கொண்டது. வேதங்கள் யார்கிட்ட இருந்து வந்தது? என்கிட்ட இருந்து வந்தது. This is what Krishna is making a point here. So அறிவில்லாதவங்க அட்லீஸ்ட் பிரிஸ்கிரைப் டியூட்டி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா, நம்ம போய் வந்து பிரிஸ்கிரைப் டியூட்டில செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம போய் குழப்பணும் அப்படின்னா they will get bewildered. அவங்க அதையும் விட்டுட்டு இதுக்கும் வராம ரெண்டும் கட்டானா யோசிச்சு பாருங்க, நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்மளே ஏன் தவறு செய்யாம வாழ்றோம்? நமக்கு வந்து வேதங்களும் தெரியாது. பட் சம் ஆஃப் அஸ் அட்லீஸ்ட் ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது ஒரு நெறிய ஃபாலோ பண்ணி some of us, all of us here maybe we are following some rules and regulations and we are not deviating from the dharma. ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பாதை வாழறோம் அப்படின்னா அதற்கு காரணம் we are all following prescribed duties. நம்ம வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யறதுனாலதான் நம்ம பிறலாமல் இருக்கோம் நம்ம பாதையில. நம்ம வந்து இப்ப கூட நான் வந்து வேதங்களை ஃபாலோ பண்ணணும்னு என்னை யார் இப்ப ரைட் த மொமெண்ட் நான் வந்து அதை டீவியேட் பண்ணா என்னை யார் வந்து கேட்க போறா? இல்லைங்களா? அதனாலதான் ஹியூமன் டீவியேட் ஆகுறான். அவன் நினைச்சுக்கிறான் நான் இப்ப வந்து நான் என் இஷ்டப்படி வாழலாமே, நான் எதுக்குன்னு ஒய்ஃப்னா இப்படி பசங்களை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற சட்டத்திட்டத்துக்கு நான் ஏன் பவுண்ட் ஆகணும்? நான் தான் செல்ஃப் ரியலைஸ், நான் தான் இந்த உடலே அல்லவே, நான் ஆத்மா தானே, எனக்கு இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லைன்னு மாதாஜி வேற டெய்லி சொல்றாங்க. லெட் மீ என்ஜாய், இந்த மாதிரி போயிருவாங்க. தட் இஸ் வை கிருஷ்ணா இஸ் கிவிங் அ வார்னிங். இஃப் ஏன்னா அந்த லைனை கவனிச்சு பாருங்க, விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது, செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது, மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லா செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். சோ இப்ப விதிக்கப்பட்ட டியூட்டிஸ் அதாவது பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கூட யாருக்கு அப்படின்னா, ஒன் ஹூ இஸ் ஃபாலோயிங் பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் பட் வித் ஃப்ரூட்டிவ் அட்டாச்மெண்ட். நம்மளும் அப்படிதான், நம்மளும் இந்த கேட்டகரியில தான் இருக்கோம் இல்லைங்களா? நம்மளாம் இங்க எடுத்த உடனே நான் தன்னை உணர்வதற்காக நான் இந்த வகுப்புக்கு வந்தேன் அப்படின்னு நீங்க யாராவது வந்திருக்கீங்களா மாதாஜி? Is there anyone here who has come to this class for self realization? யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? Is there anyone? Really I want to know, is there anyone here come here to for self realization? No மாதாஜி. No நம்ம அதை நினைச்சு பட் நாம இந்த கேட்டகரியில அப்ப இருக்கோம். நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டியே செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் கொஞ்சமாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பவுண்ட் ஆகி வரும். சோ ஆக்சுவலா பிரபுபாத் பிரீச் பண்ண அந்த மெலேச்சாஸ் அவங்க இந்த பிரிஸ்கிரைப் டியூட்டியும் கூட செய்யல, ஆனா அவங்களால நம்மளை விடவும் டிவோட்டியா வர முடிஞ்சது. See the steps, various levels Krishna is taking people. அப்படி இருக்கவங்களும் தூய பக்தி தொண்டை எடுத்த உடனே they became pure devotees. சோ பகவான் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கூட கொடுக்கலாம். பட் இந்த பிரிஸ்கிரைப் டியூட்டில ரொம்ப ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து ஸ்டிக் ஆனவங்களுக்கு வந்து நீ வந்து செயலெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு ஊக்குவிக்காதீங்க. பட் கைட் them to do their duties with Krishna consciousness. This is what Krishna is telling. Don't ask them to renounce the duty.
அவங்க நீ இனிமே குடும்பத்துல இருக்க வேண்டாம், வா நீ இஸ்கான்ல வந்து ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், 3 வேளை சாப்பாடு போடுறேன், உனக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறேன், இஸ்கான்ல வந்து ஸ்டே பண்ணிக்கோ, இப்படி நாம போய் சொல்லி கூட்டிட்டு வந்தோம்னா, டோன்ட் யூ ஆல் ஃபீல் தேர் வில் பி அட்டர் கேயாஸ் இன் தி சொசைட்டி? நம்மள விடுவாங்களா? நம்ம ப்ரீச்சிங் முதல்ல பண்ண முடியுமா? எந்த ஃபேமிலியில விடுவாங்க சொல்லுங்க? இஃப் யூ கோயிங் டு கால் தம் கம் கம் வில் கோ டு இஸ்கான் அண்ட் ஸ்டே, நீங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ப்ரீச்சிங் நம்மளால எக்ஸிஸ்ட் பண்ண முடியுமாங்க? So கிருஷ்ணா சொல்றாரு, just don't deviate them, just encourage them to do their duties in Krishna conscious way. அதான் சொல்றாரு. சொல்லிட்டு பகவான் சொல்றாரு, அதாவது என்ன இந்த ஃப்ளோ பாருங்க, ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோ. இப்ப விதிக்கப்பட்ட கடமைகளை செஞ்சவங்கள நான் புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கீனாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சரன். சோ எல்லா கர்ம ஜோஷயேத்னா கனெக்ட், சர்வ கர்மாணி எல்லா வேலைகளையும் வித்வான் யுக்தக, வித்வான் யுக்தகனை ஈடுபடுத்தி, சமாச்சரன் பயின்று. சோ என்ன சொல்றாரு, அவங்கள வந்து டியூட்டில இருந்து விலகருக்கு வந்து என்கரேஜ் பண்ணாம, you just encourage them to get connected with the Lord and do their duties. கிருஷ்ணா கான்சியஸ்ல ஈடுபடுத்தி அவங்கள செய்ய சொல்லு அப்படின்ட்டாரு. சோ அத சொல்லிட்டு தான் பகவான் வந்து பிரகிருதி கிரியமானிக்கு வர்றாரு. சோ என்ன சொல்றாரு, சொல்லிட்டாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது எல்லா செயல்களையும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிற்காக அவனை ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன, ஜோஷியே சர்வ கர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சாரன், யுக்தக அவனை ஈடுபடுத்து அப்படிங்கிறாரு. சோ அத சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு, அவன் ஒவ்வொரு ஆத்மாவும் உண்மையில் மாயா வந்து இந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா இஸ் டெல்லிங், நம்ம டிவோட்டிஸ்க்கெல்லாம் என்ன அறிவுரை கொடுக்குறாருன்னா, நாம போய் அதை பண்ணலனாலும் மாயா அதை எடுத்து பண்ணிருவாங்க. There is no third choice. There is no choice that this living entity is independently doing. ரொம்ப ரொம்ப அழகா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம டிவோட்டிஸ் இப்ப என்ன பண்றோம்னா, we are grabbing the job from Maya. Literally we are fighting against Maya and we are just captivating. மாயா கிட்ட இருந்து ஒரு ஜீவாத்மாவை நாம அப்படியே கட்டி இழுக்கிறோம். We preachers, we devotees, we all of us are trying to take the jivatma from the influence of Maya. So பிரகிருதி கிரியமானோட மீனிங் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அவன் வந்து எல்லா செயலையும் அறிவோட செய்யறான்னு நினைக்கிறியா நீயே அப்படின்னு கேக்குறாரு. Do you think that person is doing? No. நீ இப்படி மோட்டிவேட் பண்ணி, நீ கிருஷ்ண உணர்வுல அவனை மோட்டிவேட் பண்ணலன்னா மாயா அவனை மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. So either you or Maya. It is a war between you or Maya. Better you help the people to get connected to me. There's only two choice. Either they can connect to me through devotees or they can connect to Maya. அதுக்குதான் பிரகிருதி கிரியமானி. உண்மையில ஒரு ஜீவாத்மா இண்டிபெண்டா எதுவுமே செய்யறது இல்ல அப்படிங்கிறது ஏன் இங்க சொல்ல வர்றாருன்னா, செயல ஈடுபடுத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த செயலை நீ ஈடுபடுத்தலைன்னா மாயா ஈடுபடுத்த போறாங்க. And why don't you make them act in Krishna conscious way? That is a hint Krishna is giving us. That is a hint he is giving us. So அதனாலதான் அடுத்தது சொல்றாரு, யாரெல்லாம் இந்த சயின்ஸ் ஒழுங்கா புரிஞ்சிருக்காங்களோ they will agree to work with the devotees. Otherwise they will give agreement to Maya. அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷன் நமக்கு இல்ல. நமக்கு வந்து இது இல்லைன்னா இது, அவ்வளவுதான். We don't have a multiple choice, only two choice. Either choose Krishna or choose Maya. It is up to us. இது யார சூஸ் பண்றதுங்கிற அந்த ஃப்ரீ வில். இப்ப நம்ம ஃப்ரீ வில் மதில் மேல போன மாதிரி நின்றுட்டு இருக்கு. It is standing on the parapet wall. The cat is standing on the parapet wall. It can jump either here or there. It can jump on either way.
ரெண்டு பக்கமும் ஜம்ப் பண்ணலாம் இல்லைங்களா? சோ கிருஷ்ணா கிட்ட ஜம்ப் பண்ணணுமா, மாயா கிட்ட ஜம்ப் பண்ணணுமான்னு உங்க ஃப்ரீ வில் உங்களை கேக்குது. It is asking you. And how can you take the decision? நீங்க வந்து மதில் மேல பூனை மாதிரி நிக்கிறீங்க. How can you take the decision whether you can jump this way or that way? How can you take the decision? எப்படி நீங்க அந்த decision எடுக்க முடியும்? Any idea, Matajis? குரு சாது சாஸ்திரா இவங்க கேட்கணும் மாதாஜி. Yeah. நம்ம ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி சோ நம்ம ஃப்ரீ வில்ல யூஸ் பண்றதுக்கு சொல்லி மாதாஜி ஆக்சுவலி நம்ம எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நீங்க சொன்ன 3 பேரையும் நம்ம கேட்கணும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. யா சோ நம்மளுடைய ஃப்ரீ வில் கிருஷ்ணா கிட்ட அப்ளை பண்றதா இல்ல கிருஷ்ணா கிட்ட வர்றதா மாயா கிட்ட போறதான்னு உங்க ஃப்ரீ வில் அப்ளை பண்றதுக்கு மாதாஜி சொன்னாங்க குரு சாது சாஸ்திராவை கேட்கணும். So it means our intelligence should be sharpened by shastric words. இல்லைங்களா மாதாஜி? நீங்க உங்க புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்பீங்க இல்லைங்களா? புத்தி என்ன கைடு பண்ணுதோ அதான் கேட்பீங்க. உங்க புத்திக்கு வெறும் பௌதீக அறிவு இருந்ததுன்னா நீங்க மாயா பக்கம்தான் சாய்வீங்க. You don't have a choice. உங்க புத்திக்கு ஆன்மீக அறிவு, இந்த பகவத்கீதை பாகவதம் மூலம் ஆன்மீக அறிவு கொடுக்கப்பட்டா you will turn to Krishna. So we are all connected to the supreme intelligence. நம்ம இன்டெலிஜென்ஸ வந்து பகவானோட கனெக்ட் ஆகும் போதுதான் we will take a right decision. We can take a right decision. So you hope you understand. நம்ம அன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசணும் இல்லைங்களா? So you can take a right decision only when your intelligence is இந்த அடர்ந்த காடு, மயக்கம் என்னும் அடர்ந்த காட்டை தாண்டினாதான் உங்க புத்தியே ஒழுங்கா வேலை பார்க்கும். Otherwise your intelligence will not act at all. So அகங்காரத்துல பாதிப்பட்ட மயங்கிய ஆத்மா, at present our intelligence is under control of Maya. அதனாலதான் மாயா சொன்ன பேச்சுபடி நம்ம ஆக்ஷன் நடக்குது. அதே இன்டெலிஜென்ஸ் கனெக்டட் டு கிருஷ்ணா, பகவத்கீதை படிச்சு பாகவதம் படிச்சு நம்மள இப்ப என்ன பண்றோம், நம்ம நிறைய பக்தி சேவையில் ஈடுபடுறோம் அப்படின்னா then your action will become Krishna conscious. That is what Krishna is telling here. So நேத்து அந்த பிரகிருத கிரியமான நீ சொல்லிட்டு என்ன சொல்றாரு இன்னைக்கு அப்படின்னா, ஜடை இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயல்களின் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோர் ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிறைபெற செய்யக்கூடாது. சோ திருப்பி பாத்தீங்கன்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, prescribed duty செய்யறவங்களும் பாத்தீங்கன்னா they just following the 3 gunas, but somehow the other they know that they should follow the rules and regulations. So அவங்க செய்யறது வந்து பற்றுக்காக செஞ்சாலும் பற்று ஆயினாலும் குறைவான அறிவோட அவங்க செஞ்சாலும் நீ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அப்படின்னு எது சொன்னார். அறிவுடையார் அவங்கள நிறைய பேர்ல செய்யணும். நான் சொன்ன ஒரு மெயின் ரீசன், அவங்க வந்து ப்ராப்பரா பக்திக்குள்ள வரல அப்படின்னா இந்த நாலேஜ வந்து கண்ணா பின்னான்னு புரிஞ்சுக்கிட்டு பிரிஸ்கிரைப் டியூட்டில இருந்து வெளியில வந்துருவாங்க, பக்திக்குள்ளேயும் வரமாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் ரொம்ப டேஞ்சரஸ். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லைங்களா? நீங்க வந்து ஃபேமிலி ரினௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பகவான்கிட்ட அட்டாச் ஆயிருந்தாதான் இங்க ரினௌன்ஸ் பண்ணணும். நீங்க ஃபேமிலியை ரினௌன்ஸ் பண்ணிட்டு பகவான்கிட்டயும் அட்டாச் ஆகலன்னா won't you all will land in trouble? Won't you all land in trouble, Mataji? Yes, Mataji. இருக்குங்க மாதாஜி. நிறைய பேர் அந்த மாதிரி போறதுனாலதான் நம்மள இதுக்கும் வர்றதுக்கு பயப்படுறாங்க மாதாஜி, இதுல விடுறப்போ. எஸ். சோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் கடமையே இல்லைன்னு புரிஞ்சிருச்சு, நான் உடல்ல ஆத்மா, லெட் மீ என்ஜாய் இன் வாட் எவர் வே ஐ வாண்ட், அப்படி போயிருவாங்க இல்லைங்களா? See how carefully Krishna is guiding us.
வெரி கேர்ஃபுல்லி. நான் நிறைய பேர் இப்படி பார்த்திருக்கேன். அதாவது ரொம்ப டிட்டாச்சா பேசுவாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க மாதாஜி, வாழ்க்கையில நிறைய பேரு நம்மள மாதிரி அட்டாச்சா இருக்கவங்கள பார்த்து அவங்க கொஞ்சம் சிரிப்பாங்க. என்ன இப்படி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க, ஃபேமிலின்னு இருக்கீங்க. அதெல்லாம் டிட்டாச்மெண்ட் வளர்த்திக்கணும். இந்த மாதிரி நிறைய டிவில, டாக் ஷோஸ்ல, சினிமால எல்லாம் இப்ப அப்படி பேசுறாங்க இல்லைங்களா? அதனாலதான் லிவிங் கெட் டுகெதர் வருது. லிவிங் டுகெதர் அதுதான் வருது. எனக்கும் கடமை இல்ல, உனக்கும் கடமை இல்ல. வா 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடலாம். இஸ் இட் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் சச் மித்யாச்சாரா டிட்டாச்மெண்ட்ஸ் மாதாஜிஸ்? Have you ever thought about this like this? In this way நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எஸ் மாதாஜி, நீங்க சொல்லங்கட்டதே இப்ப யோசிக்கிறேங்க. நிறைய அந்த மாதிரி இருக்காங்க மாதாஜி. குழந்தைங்க குட்டிங்க ரொம்ப அட்டாச் இல்லாம இருப்பாங்க மாதாஜி. ஆனா தவறான பாதையில அவங்க போயிடுவாங்க மாதாஜி. Yes, that is the point I want to make you all understand. Detach ஆனீங்கன்னா இன்னொருட அட்டாச் ஆயே தீரணும். நீங்க டிட்டாச்மெண்ட் வந்து இன்னொரு பகவான் மேல அட்டாச் ஆகாம டிட்டாச் ஆனீங்கன்னா you will land in trouble, high trouble. It is extremely emergency trouble மாட்டிக்குவீங்க. So see how clearly Krishna is guiding. At least அதுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல மாட்டிட்டு பிரிஸ்கிரைப் டியூட்டில அட்டாச்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது கம்மியான செயலா இருந்தாலும் பரவாயில்ல, லெட் him do அப்படிங்கிறாரு பகவான் இல்லைங்களா? குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை இருந்த போதிலும் அறிவுடைய நிறைவுல செய்யக்கூடாது. Got the point Mataji's now? நேத்து கூட நிறைய பேர் கொஞ்சம் டவுட் இருந்தது, கிருஷ்ணா அப்படி சொல்றாரு, ஏன் பிரபுபாத் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. சோ மயி சர்வாணி கர்மாணி யாத்ம சேதச. சோ இன்னைக்கு ஸ்லோகா பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி, என்னைய நோக்கி, என்ன பத்தின அறிவுடன், என்ன பத்தின முழு அறிவுடன் உங்களுடைய எல்லா செயலும் எனக்கு அர்ப்பணித்து. பகவான் சொல்றாரு, அறிவில்லாதவங்க பிரிஸ்கிரைப் டியூட்டில அட்டாச்டா இருக்கிறாங்கன்னா டோன்ட் டிஸ்டர்ப். பட் யூ பீப்புள் ஹியர் ஹவ் அண்டர்ஸ்டுட். இப்ப இங்க இருக்கிற 50 பேருக்கும் நான் இதுதான் சொல்றேன். யூ பீப்புள் ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. சோ உங்கள மாதிரி இருக்கவங்களுக்கான ஸ்லோகா தான் பகவான் இப்ப பேசுறாரு. இந்த ஸ்லோகாக்கு மேல உங்க பேரை போட்டுக்குங்க. டியர் அகல்யா மாதாஜி, எனவே அகல்யா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலன்களில் ஆசையின்றி உரிமையுணர்வையும் மனத்தளர்ச்சியும் கைவிட்டு போரிடுவாயாக. டேக் இட். அர்ஜுனாங்கிற பேர் எழுதிட்டு எல்லாரும் உங்க பேர் அதுல எழுதிக்குங்க. It is for us. This shloka is directly for people, all 50 of us, not for the people outside us. Got it now, Matajis? This instruction is for all of us who are in this meeting. Illingla? Yes, Mataji. Is it for us? Yes, Mataji. Yes, Mataji. பூரா நமக்காக. அது அர்ஜுனாவை எழுதி உங்க பேரை போடுங்களேன், செமையா புரியும். எனவே கவிதா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலன்களில் ஆசைகள் இன்றி உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியும் கைவிட்டுட்டு போரிடு. Why don't you work for me அப்படின்னு சொல்லி பகவான் என்கிட்ட டைரக்டா சொல்றதுதான் இந்த ஸ்லோகா, மயி சர்வாணி கர்மாணி. சோ இதுல ரொம்ப அழகா பிரபுபாத், I just want to make some beautiful points in the purpose which we read. ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 3:30 இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரணும். Here Krishna has introduced, Prabhupada has introduced the term with military discipline. Did you all notice? Yes, So, yes, Mataji. Yeah. So, மத்தவங்க எல்லாம் பிரிஸ்கிரைப் டியூட்டி செய்யறாங்க, அவங்கள விட்டுரு. அவங்க அறிவற்றவங்க, பலன்களை எதிர்பார்க்கறாங்க. You don't disturb, let them do அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு சொல்றாரு, இப்ப நீயும் டியூட்டி செய்யணும். எப்படி செய்யணும் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அவங்கள விட்டுட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. Krishna has left those people. It is for you and me. This shloka is directly for you and me. என்ன சொல்றாரு? உங்களுடைய எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணிச்சு, surrender it to me.
and don't get attached to the results. Resultsல attach ஆனாலே அறிவில்லைங்கிறார் கிருஷ்ணா. This is the point you should all understand. If you're getting attached to the results, it means you don't have intelligence. You don't have intelligence. If you're really intelligent, you should not get attached to the result. அப்படின்னா சும்மா இதை அப்படியே தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்க கூடாது. அதனால பிரபுபாத் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, ஒரு அனாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. Can you just tell me what is analogy Prabhupada is used here? Can anyone of you tell what analogy Prabhupada is used here? Cashier, Mataji. Yeah. Let them tell, Mataji. You know. Let them tell. எல்லாரும் கேட்டீங்களா purport read பண்ணும்போது? How many of you listen to the purport when I read? கேட்டீங்களா எல்லாரும்? Yes, ma'am. Cashier working under ஒரு பணம் உள்ள ஆள், கோடிக்கணக்கில் பணம் எண்ணி கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்காம அவங்களுக்கே ஃபுல்லா திருப்பி கொடுக்குற மாதிரி நம்ம ஒன்ஸ் கிருஷ்ணா கிட்ட இது பண்ணிட்டோம்னா we won't come அந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது what is the meaning, deep meaning behind that, Mataji? What is the meaning behind that? ஹரே கிருஷ்ண மாதாஜி, எந்த ஒரு விஷயமும் நமக்கானது இல்ல மாதாஜி, எல்லாமே பகவானோடது. அவருக்காக ஆட் பண்ணிக்கணும். சோ இப்ப நீங்க வந்து பேங்க் கேஷியர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையில கோடிக்கணக்கான பணம் புழங்குது. ஆனா அந்த கேஷியருக்கு அந்த பணத்துல ₹1 எடுத்துக்க முடியுமா? Can they take at least ₹1 from that? ₹1 எடுக்க முடியுமா அவங்க? அந்த முதலாளிக்கு சொல்லாம அவங்க அந்த கேஷ டீல் பண்றனாலேயே does it mean they own that cash? இன்னைக்கு பேங்க்ல இவ்வளவு பேர், நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்க டெய்லி கேஷ் டீல் பண்றாங்க. Does it mean that they own the cash? Yeah. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு டியூட்டியா தன்னை அனுப்பியிருக்காங்க. அந்த கேஷ கணக்கு பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் தான் வேலை. கேஷ் வந்து ஒரு ஓனருது, எனக்கு வந்து இந்த டியூட்டி செய்யறதுக்கு எனக்கு சில சன்மானம் கொடுப்பாங்க, இவ்வளவுதான் தெரிஞ்சு பண்றாங்க. இதுதான் நாம. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, உங்களுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னா கிருஷ்ணா வந்து உங்களை 100 கோடி ரூபாய் சொத்துக்கு கேஷியரா போட்டிருக்காரு, அவ்வளவுதான். Just in charge of that 100 crores property. So you are supposed to maintain that property for your owner. அந்த கேஷியர் வந்து அந்த பணத்தை பூரா தன்னது சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாதான் காமம், குரோதம், மதம், மாசிரம், லோபம், மோகம் வரும் இல்லைங்களா? இல்லையா மாதாஜி? நீங்க சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் அதெல்லாம் வரும். நீங்க கேஷியர்ங்கிற உணர்வு செஞ்சீங்கன்னா will you get attacked by all these 6 enemies? No, Mataji. Oh. Did you all get the point? What Prabhupada wants to say here? Mataji. Yeah. So நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து திருப்பி 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 பகவான் பல இடங்களை இன்சிஸ்ட் பண்றது, உரிமை உணர்வை விற்று. Don't possess your own body. இதுதான் பியூட்டியே. நம்ம ஹஸ்பண்ட பொசஸ் பண்றது, குழந்தைங்களை பொசஸ் பண்றதுல 2ஆம் பட்சம். பகவான் சொல்றாரு don't possess your body. இதுவே உன்னோடது இல்ல அப்படிங்கிறாரு. It is too heavy for us. உண்மையில இந்த பாடியை நம்ம பொசஸ் பண்ண முடியாது. It does not belong to us. அதனாலதான் அதை விட்டுட்டு போகும்போது தவிக்கிறோம், அழுகிறோம். 10,000 தேளு ஒன்னா கொட்டின மாதிரி வலிக்குமாமா இந்த பாடி விட்டு நம்ம வெளியில போகும்போது. Because you highly possess this body. இல்லைங்களா? Did you all get the point here? Yes, Mataji. இந்த பாடியே நமக்கு உரிமை இல்லைங்கும் போது what about your friends and relatives and your husband, children? What about them? They don't belong to you. Please understand, they are separate souls. You are a separate soul. I am a separate soul.
They don't belong to us. They're all separate individual atmas. So கிருஷ்ணா இங்க நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப வாழும் காலத்திலேயே நாம தனி ஆத்மான்னு புரிஞ்சு வாழுங்க. எல்லாம் என்னைய சேர்ந்தது. உன் ஹஸ்பண்ட் என்னுடைய ப்ராடக்ட், உன் குழந்தைங்க என்னோட ப்ராடக்ட். நான் உனக்கு இப்ப கேஷ் என்றக்கு கொடுத்திருக்கேன். Don't possess the cash. Just use it and just give it to me. You don't possess the cash, but the whole world is running behind the cash, which does not belong to them. நீ பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுத்து நான் வித்து நான் காசு சம்பாதிக்கணும். Do we all create petrol? நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து நான் காசு சம்பாதிக்கிறேன். Do we all create oxygen? All these things are given by the Lord. நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போறோம். ப்ராப்ளம் எங்கன்னா கிருஷ்ணா இஸ் சைட்டிங் அவுட். when you possess you get problem. உண்மையில் we are suffering because of our attachment. உண்மையில் நமக்கு சஃபரிங்கிறது எதுவுமே கிடையாது. we are not this body at all. இது ரொம்ப 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 சூட்சமான விஷயம். இததான் பகவான் பல விதத்துல சொல்ல வருவார், பல ஃபார்ம்ல சொல்லி கொடுக்கிறார். பலன்களின் ஆசைகள் இன்றி. when you don't possess something, why should you get attached to the results? for example, உங்க பையன் உங்களது இல்ல அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப அந்த பையனுடைய வளர்ச்சி, அவனுடைய செட்டில்மெண்ட்ல why should you expect the result? because he does not belong to you. your duty is taking care of him, giving him food, clothes, shelter, giving him education. Your prime duty is giving him Krishna conscious. The rest of the thing is predestined for him or her. You cannot. நம்ம எங்க சஃபர் ஆகுறோம்? நான் என் பையனை எப்படியாவது என்னுடைய டேஸ்டுக்கு நான் வளர்த்துவேன், அதுல எங்கேயாவது அடி வாங்குச்சுன்னா I am suffering. அதுக்குன்னு உங்க பையன் வளராம போயிடுறானா? யார் வீட்டுல பையன் வளராம போயிட்டான்? நம்ம தேவை நிறைவேற்றல அவன் வளராம அப்படியே குட்டியா இருந்துடுறானா? Isn't he not growing, Mataji? Isn't he not growing? So Bhagavan is telling here, everything is given to you, for you to come into Krishna conscious, not to possess, not to possess. சோ இந்த பற்றின்மைங்கிறது சாதாரண பற்று இல்ல மாதாஜி. நீங்க இப்ப விட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிளாஸ் எடுத்துருவீங்க. அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது. we just go by theory. we go by theory. when we get into practical, each and every step is huge. It's very heavy, very painful, because millions and billions of years நம்ம அட்டாச்டா வாழ்ந்துட்டோம். நமக்கு அதை விட்டு வெளியில வருது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கத்தில சொருகிற மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கு. because you're attached to the fruitive results. even in devotion, டிவோஷன்லயுமே நான் சூப்பரா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு உலகமே என்னை பாராட்டணும் அப்படின்னா it is a fruitive result. but as a devotee we should know, நான் இந்த கிளாஸ் எடுக்கிறது எதுக்குன்னா கிருஷ்ணா is giving me a higher, very higher responsibility. நான் உனக்கு ஒரு 50 பேத்த கொடுக்குறேன், நீ அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை சொல்லி கொடு. இவ்வளவுதான் அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. யூ ஜஸ்ட் ஆக்ட். இவ்வளவுதான் எனக்கு அவர் கொடுத்திருக்காரு. அதுல என்னுடைய ரோல் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் practically I don't have any role, but I will get an ahankara. நான் பாரு எவ்வளவு திறமையா பேசி 50 பேரை நான் மாத்திட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது again it is coming under fruitive results. Did you all get the points, the examples I am giving here, Mataji? Yes, Mataji. Yes, Mataji. Yeah. இத வந்து அவங்கவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அடுத்தவங்க சொல்லதான் முடியும். அவங்கவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சூட்சமோ. பகவான் சொல்றாரு அது வந்து வெளியில வா. பலன்களில் ஆசைகள் இருந்து உரிமை உணர்வி மன தளர்ச்சியும் கைவிட்டு போரிடுவாயாக. எப்ப மன தளர்ச்சி வருது? விகத ஜுவரம் எப்ப வருது? ஜுவரம்னா ஃபீவர். எப்ப மன தளர்ச்சி வருது? நான் நினைச்ச மாதிரி இந்த காரியம் செய்ய முடியலன்னா எனக்கு மன தளர்ச்சி வருது.
I'm getting fever. So Krishna is telling nothing is yours. Why should you expect the result to come on your own way? Unmail is a relief, Mataji. It's a big relief. It is not a body, it's a big relief. எதுவுமே உன்னை சேர்ந்தது இல்லை. எதுக்கு என் பொண்ணு என் பையன் அவங்க செட்டில் ஆகணும், அதுக்காக தான் நான் உயிரை வச்சுக்கணும். Why are you just உங்களையே ஏன் ஏமாத்திக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. You're not this body at all. Then where do we get all these boys and girls? பொண்ணு, daughter and son இல்லைங்களா? சோ இங்க ரொம்ப அழகா பகவான் சொல்ற, நம்மளையும் கடமை செஞ்சுதான் ஆகணுங்கிறாரு. நம்மளை எப்படி செய்ய சொல்றாருன்னா, ராணுவ ஒழுங்குமுறை போல் சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகிறார். பிரிஸ்கிரைப் டியூட்டியே செய்யி, நான் வேண்டான்னு சொல்லல. Do it with military discipline. If you really want to do your duty properly, you need a military discipline. What does that military discipline mean? அப்படின்னா என்ன மாதாஜி? What does it mean? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிலிட்டரியில ரூல்ஸ் போட்டாங்கன்னா அந்த ரூல்ஸ் மீறி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க மாதாஜி. இப்போ நேரமே எந்திரிக்கணும்னா இந்த டைம்க்கு எந்திரிக்கணும். இந்த டியூட்டி. What else? What does it mean? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஒரு நிமிஷம், டாக்டர் ஏதோ உங்ககிட்ட பேசணும். டவுட் கேட்கலாம் மாதாஜி, ஒரே நிமிஷம். ஹலோ, குட் மார்னிங். யா, டெல் மீ. ஒரு சின்ன டவுட்னு இல்ல, பட் நான் கேட்டுட்டு இருந்தேன், சும்மா என்னோட தாட் ஷேர் பண்ணிக்கலாம் தான். எது மேலயும் நம்ம ஒரு பொசிஷன் வைக்க கூடாதுன்னு சொல்றது எனக்கு புரியுது. பட் இந்த பிரபஞ்சமே வந்து யுனைட்டடா வச்சிருக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அன்பு, லவ், the love that we have for each other. சோ அதுவே இல்ல அப்படின்னா அந்த பொசிஷனே வேண்டாம். அதுதான் வந்து stopping you from love. You're getting confused with love and attachment. Who said love is different? Attachment is different, love is different. இல்ல. Yeah. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஓகே. இல்ல, நான் வந்து அட்டாச்மென்ட் லவ் எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் நான் கொண்டு வருவேன். சோ ஓகே, I'll tell you a small example. நீங்க உங்க அம்மாக்கு பொண்ணா இருக்கீங்க. உங்க அம்மாக்கு உங்க மேல லவ் இருக்கு இல்லீங்களா? She loves you. If she really loves you, she should bring you in Krishna consciousness. But if she is just trying to bring you in profession alone, then that is not love, that is attachment. ஒரு குழந்தைய உங்களுக்கு பிடிக்குதுன்னா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நல்லதுன்னா எழுப்பி விட்டா அதுதான் லவ். இல்ல தூங்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுட்டா, மெட்டீரியலிஸ்டிக்கா என்ஜாய் பண்ணா ஒரு பேரண்ட் சப்போர்ட் பண்ணா, that is not love. We are confusing love and attachment. Love means, I understand what you said is 100% true. We cannot live without love, but it is a misplaced love. You are misplacing the love. So Krishna is, you got the point actually. You got the point very clearly. You said everything is acting on a central force, love. That is, I 100% agree. But where does that love should be placed? It should be placed on something permanent, right? If, for example, your mother is guiding you to place your love on some profession or some people, someone. But I'm asking you, are they permanent? They leave and go, you, right? அது போவாங்க. பட் எல்லாமே அப்படித்தானே. ஏதாவது ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்து இன்னொரு நாள் அது இல்லாம தானே போகும். சோ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி நம்ம ஒரு லைஃப லீட் பண்ணுவோம்? Yes, very, very beautiful question you asked. I'm very happy that you thought this way. Very wonderful question. After a long time, someone is asking me something real question. Yeah, I agree. உண்மையில் நீங்க கேட்டது உண்மை. So Krishna is telling here, all these millions and billions of years, you people are investing all your energies on something temporary. What you said is also true. In the name of love, love இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். But இப்ப நீங்க அம்மா அப்படின்னு, for example, you are loving Uma Suresh Mataji அப்படின்னா, that Mataji is not actually this body. She's a soul. So இப்ப அவங்க கூட உமா சுரேஷா இருக்காங்க. When she leaves this body, she will be carrying another duty. She'll be carrying to another body. So what is the, நீ 60 வருஷம் உங்க அம்மாவை லவ் பண்ணியிருந்தா, what is the, where is she now? You will realize it when you lose her at a later stage. அப்பதான் நம்ம உணர்வோம்,
நான் இவ்வளவு நாளா ஒருத்தர் இவ்வளவு க்ளோஸா இருந்தேனே, வேர் இஸ் ஷீ? we all will realize அது ஒரு பெருமை நமக்கு தெரியும். I'm investing all my energy on someone who is nowhere with me now. இல்லைங்களா? So there's a temporary thing. என்ன சொல்றானா, is guiding us to invest on something permanent. Permanent invest பண்ண சொல்றாரு. He is guiding us to love the person who is permanently with us. The one and only person who is eternally with you is Krishna alone. Your mom is temporarily for this lifetime. She may carry on next 10 years, she may be a mom for someone else. You don't know her and she don't know you. நீங்க பக்கத்து வீட்டுல ஒரு எனிமியா கூட வாழலாம். You don't know that. எந்த அம்மாவை நீங்க உருகி லவ் பண்றீங்களோ, that mother can be an enemy in next lifetime. Then don't you think that you are fooled? நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப அம்மா அப்படின்னு அன்பு செலுத்துறீங்க, உயிரை கொடுக்குறீங்க, எல்லாமே நீங்க அந்த அம்மாக்காக நீங்க பண்றீங்க. பட் when both either any one of us leave the body and we take another body, we are just investing on that family alone. அதே அம்மாவே உங்க பக்கத்து வீட்டுல உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னா you will hate her. இல்லைங்களா? So நம்ம வந்து what life we are leading? We are just investing on temporary things. எல்லாமே நம்மளுடைய மைண்ட், வேர்ட்ஸ், நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே டெம்பரரி விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் someone is waking us up. ஜீவ ஜாகோ, come on, wake up, get up. நீங்க எல்லாரும் ஒரு டெம்பரரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. let all of you follow me. I will guide you to something permanent ன்னு பகவான் கொடுக்கறதா பகவத்கீதா. So when you start investing all your mind, intelligence, ego, everything, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் நீங்க ஈடுபடுத்த you are investing everything on something permanent. That is why we say இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க நியாயமா நடந்துக்கங்க, நீங்க 100% ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, 100% உங்க அம்மா அப்பாவை லவ் பண்ணுங்க, எல்லாமே 100% செய்றீங்க. பட் when you leave this body, what else? நீங்க அந்த நல்லா செஞ்சதுனால சில பயஸ் கிரீட்ஸ் டெவலப் பண்ணனால சொர்க்கம் போவீங்க, அங்க கொஞ்ச நாள் நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, மறுபடியும் கம் பேக் டு எர்த். ஆனா இதே உடல், பொருள், ஆவியை நீங்க பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது you are earning something permanent. So your life is meaningful now. இதே அதுக்குதான் பகவான் சொல்றாரு, ஃபேமிலி விட்டு போய் நீங்க இதே அம்மா தான் இருக்க போறாங்க. What is your name, ma? Vanati. What? Vanati. Yeah. So Vanati will be the same. Suresh Mataji will be the same. Both of you will be mother and daughter. Both of you can exchange your love. But both of you will be working for the Lord. This is the beauty of Krishna conscious. அதேதான் இருக்க போகுது. அப்பா தான் உங்களுக்கு சமைக்க போறாங்க, உங்க அம்மா தான் உங்களுக்கு டேக் கேர் பண்ண போறாங்க. பட் now how will she take care? This girl Vanati is given to by the Lord. Let me take care of her just because Krishna has given her to me. அதேதான் நடக்கும். இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா லவ், உண்மையான லவ் வெளியில வரும். You will have real true love only among devotees. ஏன்னா உங்களுக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்காது, அவங்களுக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. Both of you will be sharing true love. That is the love of Krishna. This is the point we should understand. லவ் இல்லாம வாழ முடியாதுங்கிறதா பகவான் சொல்றாரு. அதுல நீங்க என்ன சொன்னாரு, நீ என்ன சொல்றாரு, you got the point. அவர் என்ன சொன்னாரு, டிட்டாச் பண்ணிட்டு. நீ சொல்ற பாயிண்ட் என்னன்னா, the point you make is Krishna is telling the previous shloka. அந்த அட்டாச்மெண்ட்ல இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றது காரணம், it's for people like you who ask this question. நான் டிட்டாச் ஆயிட்டேன்னா நான் வந்து எப்படி வாழ்றது? That's what Krishna is also telling. So very next shloka he is telling, எங்கிட்ட அட்டாச் ஆகு, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அட்டாச் பண்ணு. So he never says us to live detached without any attachment. So அவர் என்ன சொல்றாரு, get attached to me. So this very clearly is taking us to next step. So இங்க என்ன சொல்றாரு, எங்கிட்ட அட்டாச் ஆகு.
then you will do your duty properly. Got the point, ma? It will be difficult. Okay. Thank you so much. இதுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். இல்ல புரிஞ்சது எனக்கு. Thank you, da. Thank you so much. Thank you so much. Thank you. Yeah, such a deep question asked by someone who is really அந்த பாயிண்ட் அவங்க வந்து somewhere அவங்க இப்படிதான் கேள்வி கேட்கணும், முரண்பாடா உள்ள படணும். உண்மையில் நான் சொல்ற விஷயம் அப்படியே அக்செப்ட் பண்றதுங்கிறது வேற, உள்ள முரண்பாடா பட்டாதான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது again we will not fall down for that doubt. Doubt is an enemy in our heart. We should shoot up the doubts. We should shoot up. Doubt கேட்டுறணும். கேட்டு நம்ம அதை கிளியர் ஆயிட்டோம்னா it will be eternal. அதுதான் பண்ணணும். Actually I was from day one I will be asking doubts. ஏன்னா அதை உள்ள வச்சுக்கிட்டு பிளைண்டா என்னால யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது. That is the biggest problem with me. I can never follow anyone blindly. So I keep on asking doubts. இன்னும் கூட I'm asking doubt, but in a different platform. That's it. கேட்க doubt shoot up பண்ண I got answer from my higher authorities. Very convincingly I got answer. That is why I'm still into Krishna conscious. Don't think that I am here blindly I am following someone. No. நீங்க எப்படின்னு தெரியல, நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. I was not as sincere as you people. Sincere சொல்ல மாட்டேன், as humble as you people. I had huge doubts. நான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே, and people who were listening with me will know how many doubts I ask. ஒவ்வொரு கிளாஸ்லயும் I will ask why Krishna is telling like this, why I should accept this. So when my guru explained, then only I went deep, next level. So this is the way. Tatvidhi pranipatena pariprashnena sevaya. Pariprashna, ask questions, ask with humility. அதாவது சேலஞ்சிங்கா கொஸ்டின் கேட்கறது வேற, உண்மையை புரிஞ்சுக்கிறது கொஸ்டின் கேட்கறது வேற. பொதுவாவே மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, நான் கொஸ்டின் கேட்டா என்னை அரகண்ட் நினைச்சுக்குவாங்க. Let me not ask question. No, there are two types. பரிப்ரஷ்ன நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், I want to know கொஸ்டின் கேட்கறது வேற, நீங்க என்ன சொல்லிருவீங்க பார்க்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது வேற. And we will know when people ask question, the next moment Krishna will give us intelligence. Why this boy or girl is asking question? Krishna will give that speaker and the preacher and the intelligence Krishna kandipa kodupar. Why are they asking this? Are they asking to challenge me? Are they really asking to know something? அவங்க பாக்குற வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து அரகண்டா கூட தெரியும். But the intention always matters. எதுக்காக அந்த கேள்வி கேட்கறாங்க? So really I'm very happy with that Vanati asked this question today. So இந்த ஸ்லோகா நீங்க புரிஞ்சுக்கணும்னா you should chant regularly, should read Bhagavad Gita regularly. Easy illa Mataji. I bet you it is not easy at all. In the nirahankara nirmama easy illa. We cannot Vanati சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம வாழ முடியாது. நம்ம வாழணும்னா அட்டாச்மெண்ட் தேவை. அதுக்குதான் பகவான் சொல்றாரு, நான் இருக்கேன், என்னை புடிச்சுக்கோ, I am here for you. என்னில் நிலை நிறுத்துன்னு தான் சொல்றாரு இல்லைங்களா? என்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு தான் சொல்றாரு. கிருஷ்ணா நீங்க பரம் திருஷ்வா நிவர்த்தத்தின்னா என்ன அர்த்தம்? இந்த லோயர் டேஸ்ட் விட்டு ஹையர் டேஸ்ட் புடிச்சுக்கோ, அப்பதான் லோயர் டேஸ்ட் நீ விடுவ. Krishna never says live without attachment. No, go for higher attachment. So what she has thought is a wonderful thought. எப்படி மாதாஜி நான் அட்டாச்மெண்ட் எல்லாம் வாழுவேன்? It's a wonderful thought. Yes, we cannot live without attachment, but place attached on something permanent. Don't get attached to something temporary. That is the point we are making here. Hope you all got the points here. So military discipline oda வேலை பார்க்கணும்னா at present if you are doing everything in Krishna conscious, you are following a military discipline. I am waking up at 3:30 daily. It is a military discipline. I have to take only prasadam. It is a military discipline. I have to interact with devotees in a very humble way. It is a military discipline. I have to listen to what my higher authority says. It is a military discipline. நான் நினைக்கலாம், ஏன்னா அவங்களா வந்து எனக்கு சோறு கொடுக்குறாங்க, என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, நான் வாழ்றேன், இவங்க என்ன எனக்கு ரூல் போடுறதுன்னா then you are the loser.
You have to follow the military discipline. And another point, what military discipline means is, if you are all thinking, you will understand. Military la irundhu or call vandhudu appadina, what will the military man do? Even when they are there with their family, what will they do? Do they have a choice? No, Mataji. Or baudigamana military people, they are just like that, leaving their family. They know they will not come back. Kargil war la eedupattavanga ettaniyo per young chaps, 20-30 years, they left their body. They know, their family know they will not come back, but they left for higher caste, right? So we are also supposed to follow our higher authority like a military discipline. Illingla? Yes, does Mataji. not mean that also. Idoda meaning adu kuda irukala illingla? Yes, Mataji. Yeah, military discipline means not only rules and regulation. See the sacrifice there those people undergo. Yes, Mataji. தெரியும் military peopleக்கு தங்களை வந்து சித்திரவதை பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டஃப், மழையிலையும் குளிர்லயும் நடுங்கிட்டு தான் நான் வேலை பார்க்கணும். சீத அவங்க உண்மையில் அவங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க, நம்ம எல்லாம் இங்க நிம்மதியா என்ஜாய் பண்ணணும்னு. நாம சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அனுபவிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் பார்டர்ல உயிரை கொடுக்குறாங்க. நீங்க தண்ணியும் பொம்பளையுமா நீங்க சுத்தருக்கு, many people are giving their life in the border and they know very well that they are giving their life in the border. கஷ்டம்னு தெரியும், but why are they choosing that? Because they have that Kshatriya quality in them. They have that Kshatriya quality. Swabhava, as though you are attending the lecture of Swabhava. Illingla? So, உண்மையில் அந்த military peopleக்கு குறைவில்லாதது preacher, நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் டிவோட்டியோட வேலை. That is why we use it. It is an emergency. This world is an emergency. This emergency cannot be dealt with military people. This emergency can be dealt with devotees. Who are military people here? We are also dealing with emergency. This emergency is not gross, it is subtle. It is our duty. We are all military people. We are all soldiers. Prabhupada is telling, we are all soldiers in the army of Chaitanya Mahaprabhu. We are all soldiers. We are not lesser than anyone else. We are not lesser than the military people. We are also soldiers. Soldier பெருமையா சொல்லிட்டா பத்தாது. We also will undergo the same pain. Family விட்டு வர சொன்னாங்கன்னா, some people are leaving and going. And I can show you many examples. So it is a military discipline we should undergo here, fixing our conscience on Krishna. Then we'll start it. எப்பவுமே அந்த delayed sense gratification ஒரு நீங்க பாத்தீங்க போன வாரம் கிளாஸ்ல. நீங்க இப்போ கொஞ்சம் உங்க என்ஜாய்மெண்ட் தள்ளி வச்சீங்கன்னா, you will get a permanent happiness. And Krishna is guiding us to get a permanent happiness. Don't go for temporary enjoyment. Just go for something higher, something permanent. Don't go for temporary things. இப்ப இருக்கிறது இத வந்து ஹாலினால் எடுத்துக்கிட்டு தயவு செய்து உங்களுடைய இந்த மிலிட்டரி டிசிப்ளினை தளர்த்திராதீங்கன்னு கிருஷ்ணா இஸ் டெல்லிங் ஹியர். இல்லைங்களா? ஒரு ராணுவ சேனையின் தலைவர் கட்டளையிடுவது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளை இடுகிறார். டேக் த நேம் அர்ஜுனா, fill your name there. கவிதாவுக்கு கட்டளை இடுகிறார், பாரதிக்கு கட்டளை இடுகிறார், கோமதிக்கு கட்டளை இடுகிறார். fill your name there. It's not Arjuna, it's your name should be filled there. இல்லைங்களா? சோ எல்லா கடமைகளையும் கிருஷ்ண உணர்வோட செஞ்சோம்னா விகத ஜுவரால இருந்து வெளியில வந்துடலாம். He is actually giving a solution to come out of all these anxieties. எதுக்கு இவ்வளவு ஆன்சைட்டி நம்மளுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டம்? பொண்டுட்டு சீட் வாங்குவாளான்னு பதட்டம், ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டம். அது பகவான்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவளுக்கு உண்மையில் அந்த டாக்டர் சீட் கிடைக்கணும்னா கிடைக்கும், கிடைக்க வேணாம்னா கிடைக்காது. Then we'll become relaxed. அது கிடைச்சாதான் என் வாழ்க்கை நீங்க நினைக்கனாலதான் you are suffering and people are committing suicide. உண்மையில் படிப்புக்காக குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறது அயோக்கியத்தனம். It is done by the society, done by the parents. ஒரு குழந்தை, எனக்கு இதை மட்டும் எடுத்தா எப்பவுமே கோபம் வரும். குழந்தை
படிப்புக்காக தற்கொலை பண்ணிக்குதுன்னா இட் இஸ் a pure sheer intelligence sheer foolishness of the society. சொசைட்டி உடைய அந்த முட்டாள்தனத்தாலதான் ஒரு குழந்தை படிப்புக்காக உயிரை விடுறது. இது உண்மையில் அது மித். அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு வரலன்னா அது வாழ்றதுக்கு 1000 வழி இருக்கு. only we are making the child think ஐயோ இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே போச்சு, அதனாலதான் குழந்தை தற்கொலை பண்ணிக்குது. இல்லீங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. நாம தான் அந்த பிரஷர் போடுறோம். ஏன் அந்த குழந்தை வாழ்றதுக்கு வழியே இல்லையா? ஒரு பெட்டி கூட விற்கிறவங்க கூட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இளநீ விற்கிறவங்க கூட நீங்க போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நம்ம ரோட்ல இளநீ சாப்பிடுவோம்ல, அவங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம கொடுத்து ஜாலியா பேசிட்டு அவங்க கூட நிம்மதியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது எனக்கு. They're all happy. All the people are happy to their extent. இல்லைங்களா? நம்ம தான் நினைச்சுக்கிறோம் டாக்டரா இருந்தாதான் கெத்து. அந்த கெத்து இல்லைன்னா நீ செத்து போ அப்படிங்கிறோம் நம்ம குழந்தைய. Are we all real parents, Matajis? Are we all really parents? Are we not demons? Yes, Mataji. Are we all parents? I'm asking all of us, including myself. No, Mataji. No, Mataji. Yeah. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் என் குழந்தை மேல அதீத அன்புனால நான் அப்படி சொல்றேன். நோ, நீ டாக்டர் ஆகலினா நீ அவ்வளவுதான், நீ செத்து போ அப்படின்னு ஒரு பேரண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. Is it a love they have there for? Vanati asked about love. Vanati, for your information, the so-called love you're thinking, you're a little child. You're maybe 16 years, 18 years. I don't know your age. Maybe less than 20. You don't know. When you grow up, you will see the other face of the love. You will see the real face of the so-called love, what you are mentioning. Selfish love. And you will be shocked. The love you mentioned here is a just conditioned love. Oh, 24 years old. Okay. The love we are mentioning here is a conditioned love. அதனுடைய உண்மை முகம் தெரிஞ்சதுன்னா பயமா இருக்கும். But Krishna is talking about unconditional love. That is something different and deep. இல்லைங்களா? சோ நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம குழந்தை மேல லவ், அதுக்காக தான் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன். படிக்க வைங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு தயவு செய்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்காதீங்க. தயவு செய்து அதை சொல்லி கொடுக்காதீங்க. மோட்டிவேட் பண்ணுங்க, நல்லா பண்ணுக்கண்ணா, உனக்கு டேலண்ட் இருக்குது, நான் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன், உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் கூட்டிட்டு கூட வரேன், எல்லாமே சொல்லுங்க. ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி தயவு செய்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துறாதீங்க. அந்த குழந்தைக்கு அதுதான் வாழ்க்கையா இருந்தா கிருஷ்ணா கொடுத்திருப்பாரே. கொடுக்கலன்னா அது வாழ்க்கை இல்ல. Why don't you follow Krishna? That is what Krishna says. Why don't you follow me? Why do you stick on to your own desire? Got the point, Matajis? Am I clear? Yes, Mataji. Clear, Mataji. 100% true, Mataji. What is mean following Krishna? நாம் இப்ப என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணரை ஃபாலோ பண்ற மாதாஜி, கிருஷ்ணரை ஃபாலோ பண்றேன், ஆனா கிருஷ்ணா எனக்கு இந்த இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருங்க. This is not following Krishna. அந்த குழந்தை எவ்வளவு படிச்சுக்கோ அதுக்கு சீட் வரல அப்படின்னா Krishna is not sanctioning. Then you go for another thing. Why should you just stick on and leave the world? இது அகங்காரம் இல்லையா? Don't you feel selfishness? Sorry, suicide is the utmost highest selfishness. Yes, Mataji. அப்படிதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது இப்ப, இல்லீங்களா? குழந்தைங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கிடைச்சது பிடிக்கலன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் நாம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். And nowadays it is easy to commit suicide. சோ நம்ம தெளிவா பகவத்கீதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது, பகவான் சொன்னபடி கேட்கறதுக்கு ஈஸி கிடையாது. இட் மீன்ஸ் மிலிட்டரி டிசிப்ளின். பகவான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கசக்கும். எனக்கு I am undergoing many things. That's why I am telling you strongly. கசக்கும், ஹர்ட்டிங்கா இருக்கும், ஓடியே போயிடலாம் அப்படின்னு தோணும். But if we just follow it, there is a big nectar waiting for us. He will எப்பவுமே அடிப்பாரு, அடிச்ச கையோட அணைச்சிருவாரு, செம்மையா அணைப்பார். Immediately he will hug us, he will beat us and நம்மள புரிய வைப்பாரு.
நம்ம புரிஞ்சுட்டோம்னா இம்மீடியட்லி he will hug us. இப்படிதான் போகும் கிருஷ்ணா கான்சியஸ் லைஃப். அடிப்பாரு அணைப்பாரு, அடிப்பாரு அணைப்பாரு, இது போயிட்டேதான் இருக்கும் till we become 100% self realized. He is helping us to become self realized. ஒரு குழந்தை ஒரு டாய் வச்சிருக்கு, அந்த டாய் கையில வச்சிருந்தா அந்த குழந்தைக்கு ஆபத்து. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாய்ல ஒரு பாம் இருக்கு, வெடிச்சிரும், சரிங்களா? அந்த குழந்தை அந்த டாய் கேட்டீங்கன்னா கொடுக்குமா? Can you get a toy back from a child? No mataji. No mataji. ஆனா கையிலேயே வச்சிருந்தா வெடிச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த சாய்ஸ் வலுக்கட்டாயப்படுத்தி புடுங்கியோ தூக்கி அக்கட்ட போ. அப்படி புடுங்கினா அந்த குழந்தைக்கு வலிக்குமா? அழுகத்தை செய்யுங்க மத்தாஜி, இருந்தாலும் அதனோட நல்லதுக்காக வேண்டி செய்யத்தான். அததான் பகவான் பண்றார். டயலாக் எல்லாம் அடிக்கிறோம், பகவான் அது பண்ணும்போது நம்ம அவரையே கேள்வி கேட்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க மத்தாஜி. சோ இன்னைக்கு ஹெவி தான் நிறைய. ஐ கேன் see all your faces வெளிரி போய் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஐ எம் சாரி. ஐ ஜஸ்ட் இதுல இருக்கிற நான் சொல்லிதான் ஆகணும். இது எனக்கு தான் நான் சொல்லிக்கிட்டேன், இது எல்லாமே எனக்கு தான் நான் சொல்லிக்கிட்டேன். திருப்பி நான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க எனக்காக நான் பேசிக்கிட்டதுதான் அது. சோ பகவான் சொல்றாரு, யாரெல்லாம் இது உண்மைன்னு புரிஞ்சு பொறாமை இல்லாம நம்பிக்கையோட ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் லிபரேட் ஆயிருவாங்க. யாரெல்லாம் பொறாமப்பட்டு ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஃபாலன், முடிஞ்சு போச்சு, நஷ்டான். நஷ்டம் அப்படின்றாரு. நஷ்டங்கிற வேர்டு பாருங்க, தமிழ்லயும் இருக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கு. ஜெயபிரதா நோட் பண்ணிக்கிங்க இந்த வேர்டு. நஷ்டான் அச்சேதசக. நஷ்டான் மூடன், மூடாங்கிற வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்க வாழ்க்கை நஷ்டமாகணுமா லாபமாகணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும் இல்லைங்களா? ஓம் தத்சத். இதுக்கு மேல ஹெவியா நான் கொடுத்தனா நாளை காலையில யாருமே